ஆண்டவராகிய இயேசுவின் அற்புதமான தூய நாமத்தில் அருமையானவர்களே, இந்த மாதத்தின் முதல் நாளாகிய இன்று வானத்தை பூமியை உண்டாக்கிய, சர்வ லோகத்தை உண்டாக்கி ஆளுகை செய்கிறவரும், உங்களை நம்மை உண்டாக்கி ரட்சித்தவரும், என்றென்றைக்கும் சிங்காசனத்தில் இருந்து நம்மை ஆசீர்வாதத்தில் உயர்த்துகிற தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த கரத்தில் உங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தராகிய தேவனை தேட 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 நீங்கள் தேடியதெல்லாம் உங்களை வந்து சேரும்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எதற்கெல்லாம் பிரயாசப்பட்டீர்களோ, வாஞ்சித்தீர்களோ, ஜெபித்தீர்களோ, அவை எல்லாவற்றையும், அது நிலமாக இருக்கலாம், அது புதிய வீடாக இருக்கலாம், அல்லது திருமண கதவு திறக்க வேண்டியதாக இருக்கலாம், அல்லது தலைமுறை பிள்ளைகளை பெற்றெடுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கலாம், அல்லது ஒரு உயர்வை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்திருக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்தாத ஒரு பொருளாதாரம் உங்களுக்கு வந்து சேர வேண்டியதாய், உங்கள் தொழில் விருத்தி அடைய வேண்டியதாக இருக்கலாம். எல்லாவற்றிலும் இந்த மாதம் முழுவதும் கர்த்தராகிய இயேசுவை நீங்கள் முழு மனதோடு தேட 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 எல்லாமும் உங்களை தேடி வரும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 115 சங்கீதத்தில் 13வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இந்த புனித பைபிள் போதிக்கும் பிதாவாக வெளிப்பட்ட உலக இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இன்றைக்கு நம்மை ஆளுகை செய்கிற ஆவியான தேவனாய் நம்முடைய ஆத்துமாவின் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள கடவுள், ஆசீர்வாதத்தின் கடவுள். அவர் ஆபிரகாம் என்கிற தனி மனிதனை அவர் தேர்ந்தெடுத்து, இதோ நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், உன் வம்சங்கள் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று வாக்களித்தார். அந்த வாக்குத்தத்தங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக முழு உலகத்திற்கும் இன்றைக்கும் கோடி கோடியான மக்கள் சந்ததி சந்ததியாக, தலைமுறை தலைமுறையாக எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதம், எல்லா உழைப்பிலும் ஆசீர்வாதம், எந்த கயிற்று செய்யும் காரியத்திலும் ஆசீர்வாதம், எந்த படிப்பு அறிவு ஞானத்திலும் ஆசீர்வாதம், எந்த செல்வாக்கிலும் ஆசீர்வாதம், எப்பேற்பட்ட நல்ல சுகத்திலும் பரிபூர்ண ஆசீர்வாதம் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உலகமெங்கும் தேவ ஜனங்கள் ஆசீர்வாதத்தின் ஜனங்களாக இன்றைக்கு நாம் மாறி இருக்கிறோம். ஒரு காலத்தில் நாம் தேவனை அறிகிற அறிவில்லாத காலத்தில் நாம் பீடையினாலும் சனியன்களாலும் பல தரித்திரங்களாலும் பல கேடுபாடுகளாலும் பல விதமான வனாந்தர அனுபவங்களில் நாம் வாழ்ந்த காலங்கள் உண்டு. ஆனால் நம்மை உண்டாக்கி நம்மை ரட்சித்து நம்மை தேடி வந்த இம்மானுவேலன், நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, இதோ அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் நம்மை கழுவி நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீக்கி அவருடைய ஆவியால் நம்மை அபிஷேகித்து நம்மை புது பலத்தோடு எழும்பி பிரகாசிக்க வைத்து, அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தில் என்னை ஆசீர்வதியும் என்று கேட்ட ஒவ்வொரு காரியத்திற்கும் நினைப்பதை விட, எண்ணுவதை விட, தேடியதை விட மேலான ஆசீர்வாதங்களால் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய தலைமுறைகளையும் நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் இன்றைக்கும் என்றென்றைக்கும் ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாகவே அவர் இருக்கிறார். இந்த வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமொழி 8 வசனத்தை பாருங்க. அக்கிரமத்தை வெறுத்து விட்டுவிடுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆமன் என்பார்களே, சர்வ வல்லமுள்ள பரிசுத்த தேவன் அவருடைய மகத்தான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கும்போது அக்கிரமங்கள் அதை கெடுத்து விடக்கூடாது, கேடுபாடுகள் அதை உடைத்து விடக்கூடாது, கேடான உலக வழிகள் அதை தீட்டுப்படுத்தி விடக்கூடாது, மாய்மாலங்கள் அந்த ஆசீர்வாதங்களை இதோ மறைத்து விடக்கூடாது. என்றால் அவைகளுக்கெல்லாம் பிசாசு ஒளிந்து கொண்டிருப்பார். ஆகவேதான் கர்த்தர் பயப்படுகிற எவருமே அக்கிரமங்களை விட்டுவிடுவார்கள்,
அநியாயங்களை விட்டு விடுவார்கள். லஞ்சம், பொய் சொல்வது, ஏமாற்றுவது, மோசம் பண்ணுவது, ஒன்றை இல்லை என்று சொல்வது, இன்னொன்று இருக்கிறது என்று பொய் சொல்வது, இது போன்ற சகல கேடுபாடுகளையும் நாம் எல்லாவற்றையும் ஒழித்து விட்டு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனையே நாம் நோக்கி பார்க்கும்போது, அது பெரியோராக இருக்கட்டும், அது சிறுவராக இருக்கட்டும், சிறு பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லோரையும் கர்த்தாதி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையின் கரத்தினால் ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஒரே ஒரு நிபந்தனை தான், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோர் சிறியோர். அப்படி என்றால் கர்த்தருக்கு பயப்படுவது என்றால் அந்நியாயங்களை விட்டு விடுவது, பாவத்தை வெறுத்து விடுவது. ஆக இந்த புதிய மாதத்தில் அன்பான தேவ பிள்ளைகளை, ஆசீர்வதிக்கிற தேவனையே நோக்கி பார்ப்போம், அவரையே மகிமைப்படுத்துவோம், அவரையே துதிப்போம், அவருடைய வாக்குத்தத்தங்களை பற்றி கொள்வோம். தேவன் அருவருக்கிற எல்லா அசுத்தங்களையும் இயேசுவின் நாமத்தினால் ஒழித்து கட்டி விடுவோம், தள்ளி விடுவோம். அப்பொழுது பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் மழையாய் இறங்கி வரும், உங்கள் உடல் சுகமாய் இறங்கி வரும், உங்களுடைய கைபலங்கள் லட்சங்களாய் கோடிகளாய் பெருகும்படி அது இறங்கி வரும். நீங்கள் ஊழியத்துக்கு கொடுக்கிற காணிக்கைகள், சபைக்கு படைக்கிற காணிக்கைகள், இயேசுவின் நாமத்தில் நீங்கள் அநேகருக்கு உதவி செய்யும் காணிக்கை ஒத்துழைப்புகள் எல்லாம் உங்களுக்கு லட்சங்களாய் கோடிகளாய் நிலங்களாய் வீடுகளாய் பொருளாதார ஆசீர்வாதங்களாய் அது பெருகும். ஆசீர்வாதம் உங்களை மகிழ்ச்சியோடு வைக்கும். ஆசீர்வாதம் உங்களுடைய சம்பத்தை உயர்த்தும். ஆசீர்வாதம் உங்களை விசுவாசத்தில் இன்னும் அதிகமாக வளர செய்யும், அது பெருக செய்யும். ஆசீர்வாதம் தேவனையே மகிமைப்படுத்த வைக்கும். ஆசீர்வாதம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஊழியங்களை தாங்க வைக்கும். ஆசீர்வாதம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எங்கும் எல்லார் மத்தியிலும் மகிமைப்படுத்தும். இதுவே மகத்துவமான ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதம். ஆகவே இதோ இந்த புதிய மாதத்தில் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற இதயத்தை எனக்கு தாரும் அப்பா என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை பெற்றுக்கொள்வோம். அனுதினமும் எல்லா திட்டங்களிலும், எல்லா தீர்மானங்களிலும், நீங்கள் கையிடும் எல்லா காரியத்திலும், நீங்கள் எதிர்பார்க்கும் எல்லா காரியங்களிலும் தேவனுடைய கரம் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தம். அந்த செழிப்பை நீங்கள் காண்பீர்கள். உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அந்த இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் உங்களுக்குள் வந்தத அடையாளங்களை காண்பார்கள். உங்கள் முகங்கள் பிரகாசம் அடையும். உங்களுடைய குடும்பங்கள், உங்கள் சந்ததி கர்த்தராகிய இயேசுவின் மகிமையை சொல்லி உயர்த்தி ஆராதிக்கிற சந்ததியாக அது மாறி போகும். ஆகவே இந்த மாதத்தின் முதல் நாளாக இன்றைக்கு சர்வ வல்லவருடைய கரம் உங்கள் மேல் இறங்கி அவருக்கு பயப்படுகிற பெரியோர் சிறியோர், அந்த சந்ததி, அந்த ஊழியக்காரி, அந்த சபைகள், அந்த சபை குடும்பங்கள், சகல ஜாதி ஜனங்கள் மேல் பரலோகத்தின் சகல விதமான ஆசீர்வாதங்களினால் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. நீங்கள் மகிழ்ந்து களி கூறி தேவனுக்கே மகிமை செலுத்தும் குடும்பங்களாய், சாட்சிகளாய் மாறுவீர்களாக. நாம் ஜெபிப்போம். நல்ல தேவனே, சர்வலோகத்தின் எஜமானனே, எண்ண முடியாத நட்சத்திரங்களை உண்டாக்கினது போல ஆபிரகாமின் சந்ததி எண்ண முடியாததாய் பெருக வைத்து, அந்த பெருக வைத்த சந்ததி இயேசு கிறிஸ்து வழியாக இன்றைக்கு ஆசீர்வாதத்தில் பெருக வைத்திருக்கிறவரே, உமக்கு கோடி நன்றி. கர்த்தாவே, அப்பா பிதாவே, உமக்கு பயப்படுகிற பயம், நீர் அருவருக்கிற பாவங்களை வெறுத்து தள்ளும் அந்த தீர்மானம், அறுவிட முடியாத ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்புகிறீர். ஆண்டவரே, ரட்சிப்பின் ஆசீர்வாதம், உடல் சுக ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம், பிள்ளையின் தலைமுறை ஆசீர்வாதம், திருமண ஆசீர்வாதம், உடல் சுக ஆசீர்வாதம், நிலபுலன்களின் ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆண்டவரே அபிஷேகத்தின் ஆசீர்வாதங்களால் உம்முடைய ஜனங்களை நிரப்புகிறீர். மகிமை உமக்கே, துதி உமக்கே, கனம் உமக்கே, எங்கள் ஜீவன் உமக்கே, எங்கள் சந்ததியெல்லாம் உமக்கே. எங்களுக்கு நீர் தந்த சம்பத்துக்கள் எல்லாம் உமது ஊழியத்திற்கே, உமது ராஜ்யம் கட்டும் சபை கட்டும் பணிக்கே, எங்கள் தலைமுறையெல்லாம் உமக்கே.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.